வணக்கம். நாங்கள் தென்கொரியாவில் இருக்கிற தேகு மாகாணத்தில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் பேசுகிறோம். எங்களுடைய பிரதிபலனா, எங்களுடைய குரலா தமிழ்நாடு முழுக்க ஒழித்து கொண்டிருக்கும் எங்கள் இன தமிழ் மக்களுக்காக எங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறதுக்காக இந்த பதிவு நாங்கள் அனுப்புகிறோம். எங்களுடைய இன தமிழ் மக்கள், அதாவது சரியான நேரத்தில் சரியான ஆட்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் மிகப்பெரிய வெற்றியடைய எங்களுடைய வாழ்த்துக்களும் எங்களுடைய பணிவான வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறோம். எங்களுடைய குரலா அங்க போராடிட்டு இருக்கிற எங்க இன தாய்மார்கள், தந்தைமார்கள், சகோதர சகோதரிகள் மற்றும் சிறார்களுக்கு எங்களுடைய கனிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த போராட்டம் மிகப்பெரிய வெற்றியடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த போராட்டம் பாத்தீங்கன்னா ஒரு தொடக்கம் தான். இதை முன்னிறுத்தி இன்னும் பல போராட்டங்கள் நடைபெறணும். நம்மளுடைய வாழ்வாதாரத்தையும் நம்மளுடைய பண்பாட்டையும் காப்பாற்றுறதுக்கான ஒரு அடிக்கல்லா இது அமையணும்னு நாங்க வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த போராட்டம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டு மாடுகளை பாதுகாக்கிறது மட்டும் கிடையாது, நம்மளுடைய இனம், மொழி, நாடு எல்லாத்தையுமே காப்பாற்றணும் அப்படின்றதுக்கான ஒரு போராட்டமா அமையும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டு கோழிகளை அடிச்சு பாய்லரை கொண்டு வந்தாங்க. அதனால பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் சிறு வயதிலேயே பூப்படைகிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி, உடல் உபாதைகள் வருது, உடம்பு பெருக்கம் ஏற்படுது. இதனால பல நோய்களுக்கு ஆளாகிறாங்க. அடுத்தது நாட்டு நாய்கள் அழிச்சாங்க. நாட்டு நாய்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு நண்பனாகவும் ஒரு பாதுகாவலனாகவும் இருந்துச்சு. அதையும் அழிச்சு வெளிநாட்டில இருந்து கொண்டு வந்த நாய்களை வச்சு பாத்தீங்கன்னா வர்த்தகம் அவங்களுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி தான் அடைஞ்சது. இப்போ நாட்டு மாடுகளுக்கு குடி வைக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியே வெளிநாட்டு வாழ் ஜெர்சி பசுக்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா A1 வகை பால் தான் கிடைக்குது. அது செரிமான கோளாறு மற்றும் கேன்சர், புற்றுநோய்களை ஏற்படுத்தக்கூடிய நச்சுத்தன்மை கொண்ட பால் இனமா தான் அது இருக்கு. அந்த மாட்டு பால்களை எல்லாம் நம்மளுடைய நாட்டுல இறக்கிட்டு நம்ம நாட்டு மாடுல இருந்து கிடைக்கிற A2 வகையான, அதாவது உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய பால் இனத்தை வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி பண்ணணும்ன்றதுதான் இதனுடைய பின்னணியா இருக்கு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இதை மட்டுமே சார்ந்து கிடையாது. நம்மளுடைய மொழி இனத்தை அழிக்கணும் அப்படின்ற ஒரு கோட்பாடோட தான் பின்னாடி இருந்து செயல்பட்டு இருக்காங்க. இதை பாத்தீங்கன்னா நம்ம இப்போ விட்டுட்டோம்னா நம்ம 4000 வருட பாரம்பரியத்தையே நம்ம இழந்து கொண்டு இருக்கிறோம். இன்னமும் பாத்தீங்கன்னா இழக்க வேண்டியது நிறைய இருக்கும். இதை பாத்தீங்கன்னா இந்த சரியான நேரத்துல எல்லாரும் ஒன்று கூடி இதுக்கான போராட்டத்துல இறங்கி வெற்றி அடையணும். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏட்ட புரட்டனாதான் சோறுன்னு ஆக்கிட்டாங்க. ஆனா இனிமே வரும் காலகட்டத்துல இருக்கிற இளைய தலைமுறைக்காவது ஏறு பிடிச்சாதான் சோறு அப்படின்றத உணர்த்தணும். விவசாயத்தை பாத்தீங்கன்னா கட்டாய கல்வியா பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கற்பிக்கணும். கள ஆய்வுல ஈடுபடணும். இது மட்டும் கிடையாது, கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, பசு வளர்ப்பு பத்தியும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அறிவுரைகளை சொல்லி அவங்களுக்கு வளர்க்க கத்துக் கொடுக்கணும். இது பாத்தீங்கன்னா இது ஒரு பொழுதுபோக்குக்காக சொல்லல. இது பாத்தீங்கன்னா நம்ம மூதாதையர்கள், தாத்தா பாட்டி பாட்டம் முப்பாட்டம் பண்ண, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு தொழில். அது மட்டும் இல்லாம அதுதான் நம்மளுடைய வாழ்வாதாரமாவும் இருந்திருக்கு. பெண்கள் வீட்டுல பாத்தீங்கன்னா பாலை கறந்து விற்று அதுல இருந்து வர சிறு சிறு வருமானங்கள்லாம் அதுல ஈட்டினாங்க. அப்பவே பாத்தீங்கன்னா ஆதி காலத்திலேயே நம்மலாம் பாத்தீங்கன்னா உமன் என்டர்பிரினர்ஷிப் அப்படின்றதெல்லாம் ஆரம்பிச்ச ஆட்கள் நம்ம தான். ஆனா இப்ப இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுகிட்டு இருக்கு. சோ இதனால நம்மளுடைய இனத்தையோ மொழியோ அழிக்க முடியாத அளவுக்கு நம்ம தான் பாதுகாக்கணும். அடுத்தது வளர தலைமுறைக்காவது விவசாயத்தினுடைய முக்கியத்துவத்தை பத்தி சொல்லணும். நம்ம இந்தியா அப்படின்றது பாத்தீங்கன்னா விவசாய நாடுன்னு பெருமையா சொல்லிக்கிறோம். ஆனா அப்படிப்பட்ட நம்ம நாட்டினுடைய முதுகெலும்பா இருக்கிற விவசாயிகளை அழிக்கிறோம். விவசாயிகளுக்கு முதுகெலும்பா இருக்கிற நம்மளுடைய மாட்டு காளைகளை அழிக்கிறோம். சோ மாட்டு இனம் அழிஞ்சதுன்னா விவசாயம் அழியும், விவசாயம் அழிஞ்சதுன்னா நம்ம அழிவும். சோ நம்ம அழிஞ்சோன்னா நம்மளுடைய நாடும் பாத்தீங்கன்னா அழிவு பாதையில தான் போயிட்டு இருக்குது. இங்க இத்தனை மக்கள், உலகத்துல இருக்கிற எல்லா தமிழர்களும் மூல முடுக்கல அண்டார்டிக் ஆர்டிக் பனி சரகத்துல கூட பாத்தீங்கன்னா தமிழர்கள் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா போராடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக?
நமக்குள்ள இருக்கிற அந்த உணர்வை வந்து வெளிப்படுத்துறது எது அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம மொழி அழியக்கூடாது, நம்ம இனம் அழிஞ்சிடக்கூடாது. இப்ப நம்ம படுற கஷ்டத்தை பின்னாடி வர சங்கதிகள் வந்து பாத்தீங்கன்னா அனுபவிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான். இங்க எத்தனை பேர் அவங்களுடைய பெத்தவங்களை விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு, கட்டின மனைவி, பெத்த பிள்ளைங்களை விட்டுட்டு இங்க வந்து இந்த பணியிலையும் வெயிலையும் கஷ்டப்படுறாங்க அப்படின்றது வந்து அவங்க குடும்பத்தை மட்டும் காப்பாற்றணுன்றதுக்காக இல்ல. எங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உணர்வு இருக்கு அங்க வந்து போராடணும்னு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய அலுவலகங்களோ இல்ல எங்களுடைய மேல் அதிகாரிகளோ எங்களை வந்து பாத்தீங்கன்னா அதற்காக அனுமதி கொடுக்கறது கிடையாது. பிறந்த குழந்தைய பார்க்க போக முடியல, பெற்ற தகப்பன் தாய்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா போய் பார்க்க முடியல. இப்படிப்பட்ட நிலைமை வர்றதுக்கு என்ன காரணம்? நம்மளுடைய அரசு தான் காரணம். நாட்டை விட்டு, பிறந்த நாட்டை விட்டு, வளர்ந்த நாட்டை விட்டுட்டு இங்க வந்து கஷ்டப்பட்டு கிடக்கிறதுக்கு யார் காரணம்னு கேட்டீங்கன்னா அரசு சரி கிடையாது. இந்த மாதிரியான நிலைமை வந்து பாத்தீங்கன்னா மாறணும். இது வந்து மாணவர்களால, இளைஞர்களால மட்டும்தான் முடியும். இந்த போராட்டத்தை இன்னும் விரிவுபடுத்தி நம்ம நாட்டுல நம்ம என்னெல்லாம் இழந்தோமோ அதெல்லாம் திரும்ப பெறணும். மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முறையான கல்வி, தரமான கல்வி அளிக்கணும், வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும். இன்னும் பாத்தீங்கன்னா எதெல்லாம் நம்ம வந்து இழந்துட்டு இங்க வந்து கஷ்டப்படுறோமோ அந்த நிலைமையெல்லாம் மாறி நம்ம நாட்டிலேயே இருந்து நம்மளுடைய சுய கௌரவத்தோட வாழ்றதுக்குடையான வாழ்வு நிலையை ஏற்படுத்தணும் அப்படின்றதுதான் எங்களுடைய மேலான குறிக்கோளா இருக்கு. மிக்க நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க தமிழ்.